கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இறையியல் அடிப்படையிலே கடவுளை நாம் யார் என்று கண்டறிய வேண்டும் என்ற அந்த அடிப்படையிலே இன்றைக்கு வருகின்ற இந்த நற்செய்தி பகுதி பல வழிகளிலே நமக்கு உதவியாக இருக்கிறது. இன்னும் பல கருத்துக்களை நமக்கு தெளிவாக தெரிவிக்கின்ற ஒரு நிகழ்வாகவும் இருக்கிறது. இருப்பினும் முதல் பகுதியை மட்டும் பேதுரு, ஆண்டவர் இயேசு, சீடர்கள் இவர்களிடையே நடந்த அந்த உரையாடலை மட்டும் நம்முடைய மறைவுரை சிந்தனைக்கு காலையில் நாம் எடுத்துக்கொள்கின்றோம். என்ன அந்த உரையாடல்? ஆண்டவர் இயேசு இப்பொழுது ஒரு கேள்வி கேட்கின்றார், பதிலை எதிர்பார்க்கின்றார். அது என்ன கேள்வி? மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள்? என்னை யார் என்று சொல்கிறார்கள்? அன்புக்குரியவர்களே, முதல் கேள்வியை பாருங்கள். மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள். இரண்டாவது அதே கேள்வியை சீடரிடம் கேட்கின்ற பொழுது நான் யார் என சொல்கிறீர்கள்? பாருங்கள், முதலிலே மானிட மகன் என்று சொல்கின்ற பொழுது அவரை பற்றி குறிப்பிட்டாலும் கூட ஒரு கருத்தியல் அடிப்படையிலே தன்னை மக்கள் எப்படியெல்லாம் பேசிக்கொள்கிறார்கள் என்ற வகையிலே தெரிந்து கொள்வோம். இரண்டாவது கேள்வியிலே என்னை நீங்கள் நான் உங்களுக்கு யார் என்று தனிப்பட்ட விதத்திலே ஒரு உறவின் அடிப்படையிலே ஒரு ஆழ்தன்மையிலே தன்னை யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்பதும் ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கிறது. எனவே தான் பாருங்கள், மக்கள் என்னவெல்லாம் சொல்கிறார்கள் என்று சீடர்கள் சொல்கிறார்கள். திருமுழுக்கு யோவான் என்று சொல்கிறார்கள், எலியா என்று சொல்கின்றார்கள், எரேமியா அல்லது இறைவாக்கினர்களில் ஒருவர் என்று சொல்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, இதையெல்லாம் ஒரு சார்ந்த வகையிலே இயேசுவை புரிந்து கொள்ளதனுடைய விளைவு. அவர்கள் இயேசுவை யார் என்று நினைத்தார்கள்? மனிதன் என்று தான் நினைத்தார்கள். எனவே தான் திருமுழுக்கு யோவான், எலியா, எரேமியா, இறைவாக்கினர்கள் இவர்களெல்லாம் யார் என்று சொன்னால் மனிதர்கள். இவரும் அந்த மனிதர் வரிசையிலே ஒருவராக இருக்கின்றார் என்று ஆண்டவர் இயேசுவை மனிதராக மட்டுமே பார்த்தார்கள். இரண்டாவது, இவர்களுடைய எண்ணத்திலே, இவர்களுடைய கருத்திலே, இவர்களுடைய அந்த கணிப்பிலே இறந்தவர்கள் யாரும் மீண்டுமாக வர முடியாது. இவர்கள் சொன்ன ஆட்கள் எல்லாம் இறந்தவர்கள்தான். ஆனால் இறைவனில் இருந்தாலும் மீண்டும் இந்த உலக வாழ்விற்கு வந்து இறைவாக்கினர்களாக இருக்க முடியுமா? இல்லை. எனவே இறந்தவர்கள் திருமுழுக்கு யோவானாக இருக்கட்டும், எலியாவாக இருக்கட்டும், எரேமியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் மீண்டுமாக அவர்கள் இந்த உலகத்திற்கு இறந்த நிலையிலிருந்து பிறந்த ஒரு வரலாறு இல்லை. எனவே தான் அன்புக்குரியவர்களே, இவர்கள் ஆண்டவர் இயேசுவை சரிவர புரிந்து கொள்ளவில்லை என்பதை நமக்கு தெரிகிறது. எனவே ஒரு மனிதனாக மட்டும்தான் பார்த்தார்கள், இறந்த அவர்களுடைய உருவமாக பார்த்தார்களே ஒழிய அவருள் மறைந்திருக்கின்ற இறைவன், இறைத்தன்மையை அவர்கள் பார்க்காமல் ஒரு சார்பாக அவரை புரிந்து கொண்டார்கள். இரண்டாவது வரக்கூடிய அந்த பதிலிலே பாருங்கள், நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று இயேசு கேட்க உடனடியாக பேதுரு பதில் சொல்கின்றார், யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன் என்று அந்த பதிலுக்கு ஆண்டவர் அவரை மெச்சி பாராட்டுகின்றார். நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று சொல்கின்றார். ஆக பேதுரு என்ன சொல்கிறார்? கடவுளின் மகன், நீர் மெசியா, கடவுள் என்ற அந்த நிலையை புரிந்து கொள்கிறார். ஒரு சாரார் மக்கள் அவரை மனிதனாக மட்டும் பார்க்கின்றார்கள். இன்னொரு விதத்திலே திருத்தூதரான அந்த பேதுரு அவரை கடவுளாக மட்டும் பார்க்கின்றார். எனவே இரண்டும் அரைகுறைதான். இரண்டும் சேர்த்தால்தான் முழுமையாக இருக்க முடியும். அதைத்தான் ஆண்டவர் இயேசு பின்வருகின்ற வரிகளிலே சொல்கின்றார். ஆம், மெசியா பாடுகள் பட வேண்டும். நான் கடவுளின் மகன்தான், நான் மெசியா தான். ஆண்டவர் இயேசு பாதங்களை கழுவுகின்ற அந்த சடங்கிலே பாருங்கள், நான் உங்களுக்கு தலைவனாக இருக்கின்றேன், உங்களுக்கு குருவாக இருக்கிறேன், உங்களுக்கு போதகராக இருக்கிறேன், உங்களுக்கு ஆண்டவராக இருக்கின்றேன். ஆண்டவரும் போதகருமாகிய நான் உங்களுக்கு இதையெல்லாம் செய்வேன் என்றால் நீங்களும் ஒருவருடைய பாதங்களை கழுவ வேண்டும் என்று அவர் சொல்கின்றார். அந்த வகையிலே ஆம், நான் கடவுளின் மகன்தான். இருப்பினும் மெசியா எப்படிப்பட்ட மெசியா? இந்த கடவுளின் மகன் எப்படிப்பட்ட கடவுளின் மகன்? துன்புறுகின்ற ஊழியனாக இருப்பான்.
பாடுகள் பட்டு நம்மை மீட்கக்கூடிய ஒரு மனித இயல்பை எடுத்தவராக இருக்கின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, அரைகுறையாக நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், கடவுளை நாம் கருத்திலே வைப்போம் என்று சொன்னால், அரைகுறையாகத்தான் நாம் வாழ்வோம். நம்முடைய ஜபம், நம்முடைய நம்பிக்கை எல்லாம் பாதி பாதியாகத்தான் இருக்கும். ஆனால் கடவுள் இரண்டையும் இணைத்த வகையிலே இருக்கின்றார். இயேசு கடவுளாகவும் இருக்கின்றார், மனிதனாகவும் இருக்கின்றார், பிரிக்க முடியாத வகையிலே இணைந்து இருக்கின்றார் என்பதை நாம் சரிவர புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, நம்முடைய கண்ணோட்டம் மாறும், நம்முடைய நம்பிக்கை மாறும், நம்முடைய ஜெபம் மாறும். பல நேரங்களில் நாம் என்ன நினைக்கின்றோம்? ஆண்டவரே, இந்த துன்பம் எனக்கு எதற்கு என்று நினைக்கின்றோம். ஆனால் பல நேரங்களிலே அதை மறந்து விடுகின்றோம். அவரும் மனிதன், அவரும் எல்லா துன்பங்களையும் ஏற்றவர், அவரும் சிலுவையை ஏற்றவர். அவர் மனிதன் என்ற முறையிலே இந்த துன்பத்தை அறியாதவர் அல்ல. எனவே நாம் கடவுளாக மட்டும் நினைத்து, ஏன் இதை கடவுள் செய்கின்றார், ஏன் இதை தடுத்து இருக்கக்கூடாது என்றெல்லாம் பல நேரங்களிலே கடவுளை உயர்ந்த ஒரு நிலையிலே வைத்து, எல்லாம் வல்லவர், எல்லாம் அவரால் கூடும் என்று கடவுளாக மட்டும் பார்க்கின்றோம். அவர் மனிதன், இந்த உலகத்திலே வாழ்ந்தவர், பாவம் தவிர மற்ற அனைத்திலும் அவர் நம்மை போல இருந்தார் என்பதை உணர்ந்தோம் என்று சொன்னால், அந்த மனிதன் என்ற இயல்பிலே, மனித தன்மையிலே, அந்த மனித முழுமை நிறைவிலே அவரை நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய கண்ணோட்டம் மாறும். எனவே தான் அன்புக்குரியவர்களே, பல நேரங்களில் கேட்பார்கள், ஏன் கடவுள் மரிக்க வேண்டும்? பேதுரு கேட்டாரே, இது உமக்கு நிகழக்கூடாது, இது இவ்வாறு நடக்கக்கூடாது. நீர் மெசியா, நீ கடவுளின் மகன், நீர் போய் பாடுகள் படலாமா? நீர் போய் துன்பப்படலாமா? நீர் போய் சிலுவை சாவை ஏற்க முடியுமா? முடியவே முடியாது என்று சொன்ன அந்த நேரத்திலே ஆண்டவர் என்ன சொல்கிறார்? என்னை விட்டு அகன்று போ, பின்னால் போ சாத்தானே என்று பேதுருவை சொல்கின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, இறைவனை நாம் சரிவர புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு புரிந்து கொண்டால்தான் அந்த இறைவனுடைய மகிமையை நாம் நம்முடைய வாழ்விலே நம்பிக்கையோடு இருக்க முடியும், வாழ முடியும். நம்முடைய ஜெபம், உறவு எல்லாம் அதன் அடிப்படையிலே அமைய முடியும். இறைவன் இயேசு நமக்காக மனிதனாக மனு உடல் எடுத்த மனிதனாக இருக்கின்றார். நமக்காக இறைவனோடு இருந்து பரிந்து பேசுகின்ற கடவுளாக இருக்கின்றார். கடவுளும் மனிதனுமான இறைவன் நற்கருணையிலே இருக்கின்றார் என்பதை நம்பி அவரை பெற்று வாழ அருள் வேண்டுவோம். ஆமென்.